ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சானிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கட்லெட் ரெசிபி தான். ஃபிஷ் கட்லெட். ஃபிஷ்ஷில் கட்லெட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் சாப்பிடும் போது நமக்கு ஃபிஷ்ஷில் பண்ணதுன்னு தெரியவே தெரியாது. ஸ்மெல் எதுவும் வரவே வரல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபிஷ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னே தெரியாமையே சாப்பிட்ருவாங்க. வாங்க இந்த ரெசிப்பியை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை நல்லா பாயில் பண்ணணும். நான் சுறா மீன் எடுத்திருக்கேன். அதில் முள் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் கட்லெட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை நல்லா தண்ணி கொதி வந்தோடனே அதில் 4 மீனையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. மீனை நான் வேக வச்ச வீடியோ எல்லாமே கொஞ்சம் டெலீட் ஆகிட்டு, ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மீன் ஆறின உடனே அதோட தோல் முள் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மீன், அதை இது மாதிரி உதுத்துட்டு வச்சுருக்கேன். அதை இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. முள் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே கட்லெட் பண்ணுறதுக்கு முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு இல்லைன்னா பெரிய மீன் இருக்கும்ல, கிங்ஃபிஷ், அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியனை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இது மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பிரெட் கிரம்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குறது நம்மளோட மீன் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக தான். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. சேர்க்காமல் இருந்தாலே நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பவுலில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டைக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்லெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு, அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம நல்லா எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வெஜ் கட்லெட் ரவுண்ட் ஷேப்பில் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு நான் இந்த ஷேப் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ் இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி அழகாக எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் இருக்கிற மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக எல்லாத்தையும் அழகாக பண்ணியாச்சு. இதை ஒரு ஃப்ரிட்ஜில் 30 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சூப்பராக செட் ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டயத்துக்கு நீங்கள் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் இதை ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். நான் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கட்லெட், அது ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா அந்த பக்கம் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கட்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை அடிக்கடி டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிப்பேன். பாருங்கள், கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்மளோட யம்மியான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக சூடாக சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சாஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் மீனோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. நான் சுறா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முள் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.